வணக்கம் நண்பர்களே. மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவு பணியாளர் தேர்விற்கான இலவச மாதிரி தேர்வுகள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். இதில் இலவச மாதிரி தேர்வு 13ற்கான விடைகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தழைக்கவும் பொன் ஏற்பூட்டுதல் நடைபெறும் மாதம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சித்திரை. அடுத்ததாக உலகத்தார்க்கு அச்சாணி என போற்றப்படுபவர்கள். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உழவர். அடுத்தபடியாக மூன்றாவது கேள்வி, யாருடைய காலம் தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜராஜன். நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா, சிலம்பு செல்வர் என புகழப்படுபவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மாப்போசி அவர்கள். அடுத்த ஐந்தாவது கேள்வி, வேருக்கு நீர் என்ற நூலின் ஆசிரியர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். அடுத்ததாக ஆறாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்டவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ணதாசன். இந்த கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டியில் பிறந்திருப்பாரு. அவருடைய இயற்பெயர் தான் முத்தையா. அடுத்து ஏழாவது கேள்வி, மாப்போசியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. அடுத்ததாக எட்டாவது கேள்வி, தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூப்பா ராஜகோபாலன். அடுத்ததாக ஒன்பதாவது கேள்வி, பாசவர் என்பதன் பொருளை தருக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வெற்றிலை விற்போர். வெற்றிலை விற்போர் தான் பாசவர்னு சொல்றாங்க. அடுத்ததாக 10வது கேள்வி, கண்ணூல் வினைஞர் என்ற சொல்லின் பொருளை தருக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓவியர். அடுத்ததாக 11வது கேள்வி, சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். இவங்க தான் இந்த வேருக்கு நீர் என்ற புதினத்தை எழுதியிருப்பாங்க. அடுத்ததாக 12வது கேள்வி, மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திருப்பதியும் திருத்தணியும். மாலவன் குன்றம்ங்கிறது என்னன்னா திருப்பதி, வேலவன் குன்றம்ங்கிறது திருத்தணி. அடுத்ததாக 13வது கேள்வி, தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். 14வது கேள்வி, அறம் கூறு அவயம் பற்றி அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என்று கூறும் நூல். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநானூறு. அடுத்ததாக 15வது கேள்வி, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஔவையார் அவர்கள். அடுத்து 16வது கேள்வி, எழுத்துக்கால புது கவிஞர்களில் ஒருவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தீசோ வேணுகோபாலன். அடுத்ததாக 17வது கேள்வி, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அருளப்பன். இவர் கிறிஸ்துவுக்கு முன்பு தோன்றியவர். இவரை தான் திருமுழுக்கு யோவான் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. அடுத்து 18வது கேள்வி, யாக்கை என்பதன் பொருளை தருக.
இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உடல். யாக்கை என்றால் உடல். அடுத்ததாக 19வது கேள்வி, சேரமான் காதலி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் அவர்கள். இந்த கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா தமிழக அரசினுடைய அரசவை கவிஞராக இருந்திருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவரை கண்ணதாசனை சொல்கிறாங்க. அடுத்ததாக 20வது கேள்வி, மேன்மை தரும் அறம் என்பது டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கைமாறு கருதாமல் அறம் செய்வது தான் மேன்மை தரும் அறம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக 21வது கேள்வி, 80களில் கணையாழி இதழில் எழுதத் தொடங்கியவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நாகூர் ரூமி. இந்த நாகூர் ரூமியுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகம்மது ரக்பி. இவர் நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் போன்ற கவிதை தொகுதிகள்லாம் இவர் எழுதியிருக்காரு. 22வது கேள்வி, பொறுத்துக சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளை பொருத்தணும். இதில் பார்த்தீங்கன்னா உவமணி. உவமணின்னா அங்கே என்ன பார்த்தீங்கன்னா மணமலர். படலை பார்த்தீங்கன்னா மாலை. துணர்னா மலர்கள். அசும்பு பார்த்தீங்கன்னா நிலம். அப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4, 1, 2, 3. அடுத்து 23வது கேள்வி, காய்மணி இலக்கண குறிப்பு தருக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வினைத்தொகை. அடுத்ததாக 24வது கேள்வி, வீரமாமுனிவரின் எளிமையையும் துறவையும் கண்டு வியந்து இஸ்மத் சந்நியாசி எனும் பட்டத்தை அளித்தவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சந்தா சாஹிப். இந்த சந்தா சாஹிப் பார்த்தீங்கன்னா திருச்சி ஆண்ட மன்னர் தான் இவர். வீரமாமுனிவர் சந்தா சாஹிப்பிடம் உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றிருப்பார். இதன் மூலம் வியந்து அவரை தூய துறவி, அதாவது இஸ்மத் சந்நியாசி, இதனுடைய பொருள் என்னன்னா தூய துறவி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து 25வது கேள்வி, கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சூசையப்பர். சூசையப்பர் பார்த்தீங்கன்னா யோசேப்பு வலன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக 26வது கேள்வி, கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கு அழகிரிசாமி. இந்த அழகிரிசாமி பார்த்தீங்கன்னா அரசு பணியை உதறிவிட்டு எழுத்து பணியை மேற்கொண்டிருப்பார். மேலும் பார்த்தீங்கன்னா இவர் மென்மையான நகைச்சுவையும் சோக இழையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர் யாருன்னா இந்த கு அழகிரிசாமி. அடுத்து 27வது கேள்வி, செய்யுள்களுக்கு அழகு செய்து சுவையை உண்டாக்குவன. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அணி. அடுத்து 28வது கேள்வி, நல்ல எனும் அடைமொழி கொண்ட தொகை நூல். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி குறுந்தொகை. நல்ல குறுந்தொகைன்னு சொல்லுவாங்க, நல் நற்றிணை. அடுத்ததாக 29வது கேள்வி, மதிமுகம் ஓமை எனில் முகமதி டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உருவகம். முகமதி என்பது உருவகத்தை குறிக்கும். அடுத்ததாக 30வது கேள்வி, கல்ச்சுரல் பவுண்டரிஸ் என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் சொல் தருக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பண்பாட்டு எல்லை. அடுத்ததாக 31வது கேள்வி, மழைமுகம் காணா பயிர் போல ஓமை தொடர் உணர்த்தும் பொருளை காண்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வருந்துதல். அடுத்ததாக 32வது கேள்வி, சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல்.
அடுத்ததாக 33வது கேள்வி, வாய்மையை மழைநீராயி இத்தொடரில் வெளிப்படும் அணி. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உருவக அணி, உருவகம். அடுத்து 34வது கேள்வி, மிசை என்ற சொல்லின் பொருளிற்கு எதிர்ச்சொல் காண்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கீழே. மிசை என்றால் மேல், மேலே இது மாதிரி வரும். மேலேக்கு ஆப்போசிட் என்னன்னா கீழே, எதிர்ச்சொல் கீழே. அடுத்து 35வது கேள்வி, தேம்பாவணி நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்சு ஜோசப் பெஸ்கி. இவர் தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதியை படுத்திருப்பாரு. இந்த தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் பார்த்தீங்கன்னா யோசேப், அதாவது சோசேப்பர்னு சொல்லுவாங்க, வளன்னு சொல்லுவாங்க அவரை. அடுத்து 36வது கேள்வி, இஸ்மத் சந்நியாசி என்பதன் பொருளை தருக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தூய துறவி. அடுத்ததாக 37வது கேள்வி, சிறுகதை மன்னன் என்று புகழப்படுபவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஜெயகாந்தன். அடுத்ததாக 38வது கேள்வி, பிலோசாபர் தமிழ்ச்சொல் தருக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மெய்யியலாளர். அடுத்து 39வது கேள்வி, சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பாவினம் டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அகவர் பா. அதாவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஆசிரியப்பா வடிவில் அமைந்திருக்கும். அகவற்பா அகவல் ஓசை கொண்டது. அடுத்து 40வது கேள்வி, வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடப்படுவது. அடுத்து 40வது கேள்வி, வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இடையறாது அறப்பணி செய்தல். அடுத்ததாக 41வது கேள்வி, வெண்பாவிற்கு உரிய ஓசை. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, செப்பல் ஓசை. ஆசிரியப்பாவிற்கு அகவல் ஓசை. அடுத்து 42வது கேள்வி, இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வலிமையை நிலைநாட்டல். அடுத்ததாக 43வது கேள்வி, சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உழவு, ஏர், மண், மாடு. அடுத்து 44வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, யசோதர காவியம். இது மட்டும் ஐஞ்சிறுகாப்பியங்களில் சேர்ந்தது. சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்களில் உள்ளது. அடுத்ததாக 45வது கேள்வி, திருமால்குன்றம் என்று அழைக்கப்படும் மலை. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அழகர் மலை. நெடுவேல் குன்றம்னா என்னன்னா சுருளி மலையை சொல்லுவாங்க. அடுத்ததாக 46வது கேள்வி, முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படுவது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டிருக்கும். இது மொத்தமாக 3 காண்டங்கள், அதாவது புகார், மதுரை, வஞ்சி என்ற 3 காண்டங்களை கொண்டது. 30 காதைகளை கொண்டிருக்கு. அடுத்ததாக 47வது கேள்வி, பொறுத்துக. செப்பலோசை, இருவர் உரையாடுவது. அகவலோசை, சொற்பொழிவாற்றுவது. துள்ளலோசை, தாழ்ந்து உயர்ந்து வருவது. தூங்கலோசை, தாழ்ந்தே வருவது.
இப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 1, 4, 3. அடுத்ததாக 48வது கேள்வி சேர்த்தெழுதுதல் பூ பிளஸ் சோலை. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பூஞ்சோலை. அடுத்து 49வது கேள்வி விசனம் என்பதன் எதிர்ச்சொல் தருக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மகிழ்ச்சி. அடுத்ததாக 50வது கேள்வி மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவென கண்டறிக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மயிலாப்பூர். ஓகே நண்பர்களே, இதோட பொது தமிழ் 50 வினாக்கள் முடிவு பெறுகிறது. அடுத்ததாக பொது அறிவு சம்பந்தமான வினாக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.